சிம்பிளா, ஈஸியா பஜ்ஜி மிளகாய் வச்சு நம்ம சப்பாத்தி ரைஸ் கிரேவி பண்ண போறோம். 20 நிமிஷத்துக்குள்ள பண்ணிடலாம். இதுக்கு பஜ்ஜி மிளகாய் எடுத்துட்டு, உள்ள இருக்கிற விதைகள் எல்லாம் நம்ம எடுத்துறணும். இந்த விதைகள் இருந்தா ரொம்ப காரமா இருக்கும். வறுத்தரைக்கிறதுக்கு நிலக்கடலை, தேங்காய், எள்ளு, கசகசா போட்டு நல்லா ரோஸ்ட் பண்ணணும். தேவைப்பட்டா நீங்க மிளகாய் கூட போட்டுக்கலாம். இத மிக்ஸியில போட்டு ஒரு ஓரளவுக்கு கரகரப்பாவோ, ஃபைனாவோ அரைச்சு எடுத்துக்கலாம். இதுதான் கிரேவியோட பேஸ். இதுக்கப்புறமா எண்ணெய் 2 டேபிள் ஸ்பூன் பஜ்ஜி மிளகாய் போட்டு நல்லா ரோஸ்ட் பண்ணணும். அப்பப்போ மூடி வச்சு வேக வச்சுக்கலாம். அரைக்கிறதுக்கு இஞ்சி, பூண்டு, வெங்காயம் போட்டு நல்லா கரகரப்பா அரைச்சு எடுத்துக்கலாம். எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு, ஜீரகம், கருவேப்பிலை, அரைச்சு வச்ச வெங்காய விழுது இதெல்லாம் போட்டுட்டு நல்லா ரோஸ்ட் பண்ணணும். இதனோட பச்சை வாசனை போகணும். இதுக்கப்புறமா 4 தக்காளியை நல்லா அரைச்சு அதையும் ஊற்றிடலாம். இல்லை அப்படின்னா பொடி பொடியாக கட் பண்ணி போட்டுக்கலாம். நல்லா பச்சை வாசனை போக வரைக்கும் வதக்கணும். இதில் மசாலா பொடி போடணும். மஞ்சள் தூள், மிளகாய்த்தூள், ஜீரகத்தூள், கரம் மசாலா தூள், கொத்தமல்லி தூள்லாம் போட்டுக்கலாம். சொப்பும் போட்டு நல்லா வதக்குங்க. தேவையான அளவு தண்ணி ஊற்றிட்டு இதை நல்லா வேக வைக்கணும். இதில் புளி தண்ணி ஒரு நெல்லிக்காய் அளவோட சின்னதாக நீங்கள் கரைச்சி ஊற்றிக்கலாம். மூடி வச்சு 5 நிமிஷம் நல்லா கொதிச்சு வரும். இந்த ஸ்டேஜில் அரைச்சி வச்ச விழுதை போட்டுட்டு திரும்ப ஒரு 5 நிமிஷம் நீங்கள் கொதிக்க வைக்கணும். இதுக்கப்புறமா நாம் இதில் ரோஸ்ட் பண்ணி வச்ச பஜ்ஜி மிளகாய் போடுவோம். இதில் தேவையான அளவு உப்பும் போட்டுக்கலாம். ஸோ இப்படி பண்ணுறதுனால உங்களுக்கு அந்த மசாலாலாம் இந்த பஜ்ஜி மிளகாயில் நல்லா இறங்கும். இதுக்கப்புறம் ஒரு 5 மினிட்ஸ் தான். இதில் வெல்லம் 1 டேபிள் ஸ்பூன் போடணும். ஏன் அப்படின்னா நம்ம புளி போட்டுக்கிறதுனால. ஸோ இது இட்லி, தோசை, பரோட்டா, சப்பாத்தி, இடியாப்பம் எல்லாத்துக்குமே ரொம்ப சூப்பராக இருக்கும். இதுக்கு கொத்தமல்லி தேவையே இல்லை. பட்டர் வேணால் நீங்கள் போட்டுக்கலாம்.